இங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ற ஒருத்தன் அவனோட கஸ்டமர் கொடுக்கற சாவியை வச்சுட்டு அவங்க வீட்டுல இல்லாத நேரமா அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருந்து ஏதாவது ஒரு பொருளை திருடிட்டு வரதே ஒரு ஹாபியா வச்சிருக்கான். அப்படி ஒரு நாள் சோசியல் மீடியால ரொம்ப ஃபேமஸா இருக்க ஒரு பொண்ணை பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. உடனே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஒரு நாள் அவளே இவனோட ஆபீஸ்க்கு வரா. வந்து அவளோட வீட்டை விற்கணும்னு அவ வீட்டு சாவியை இவங்கிட்ட கொடுத்துட்டு போறா. அந்த சாவியை வச்சு அவ வீட்டுல இல்லாத நேரமா அவ வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வந்தலான்னு அவ வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா அவ சோஃபால ரத்த கடக்குறா. அத பார்த்ததுமே பயந்து போனவன் இவன் வீட்டுக்கு வந்தது அடையாளமே தெரியாத மாதிரி சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுல இவன் பண்ற ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போனாலும் அவன் கையில கிளவுஸோடவே தான் போவான். அதனால இவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுல எங்கேயுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இந்த டைம் அவன் மாட்ட மாட்டான்னு ரொம்ப தைரியமா இருக்கான். அடுத்த நாள் காலையில இவன் வீட்டுக்கு ஒரு ரெட் கலர்ல ஒரு கவர் ஒன்னு கொரியர்ல வருது. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இவன் அந்த வீட்டுக்குள்ள போனதுல இருந்து அந்த பொண்ணு அந்த சோஃபால கிடக்கிற வரைக்கும் எல்லாத்தையுமே யாரோ ஒருத்தங்க போட்டோ எடுத்து இவனுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அத பார்த்ததுமே இவனோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு அவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான். கிளைமேக்ஸ்ல தான் தெரியுது அந்த பொண்ணு ஒரு சாதாரண ஆளே கிடையாது. ஏன்னா சோசியல் மீடியால லைக் வாங்குறதுக்காகவே ரோட்ல இருக்க ஒரு பூனையோட காலை உடைச்சு அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற மாதிரி போட்டோ எடுத்து போட்டு லைக் வாங்குறா. லைக் வந்து குவிஞ்சதுமே அந்த பூனையோட கதையவே முடிச்சிடறா. அந்த டைம்ல தான் இவன் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பான். சோ ஒருவேளை இவளோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே அவன் கண்டுபிடிச்சிட்டானோன்ற பயத்துல தான் அவளை போலீஸ்ல மாட்டி விடுறதுக்காக இவளாவே டூப்ளிகேட் ரத்தத்தை வீடு ஃபுல்லா சிந்தி வச்சு இறந்து போன மாதிரி நடிச்சு அதை போட்டோ எடுத்து வச்சு அவனை மாட்டி விடுறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கா.